السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய நமது இந்த ரமதான் சிறப்பு நிகழ்ச்சியிலே ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நாங்கள் இன்று சமூக வலைத்தளங்களிலே வலம் வரக்கூடிய நேரத்திலே பல விடயங்களை நாங்கள் அங்கு பார்க்கின்றோம். அப்படி பார்க்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய எண்ணங்களில் ஓடக்கூடிய சில சிந்தனைகளை பற்றிய ஒரு விடயத்தை தான் இன்றைய அல் குர்ஆன் வசனத்தின் மூலமாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த அல் குர்ஆன் வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், சூரா கஸஸிலே இடம்பெறக்கூடிய அந்த வசனங்கள் காரூனை பற்றி பேசுகின்றது. காரூன் என்று நாங்கள் சொன்னவுடனே எங்களில் பலருக்கும் என்ன சிந்தனை வருகின்றது என்று சொன்னால், எப்போதோ வாழ்ந்து வர்ணித்துவிட்ட ஒரு பெரிய பணக்காரனுடைய மாயக்கதை போன்று எங்களுடைய எண்ணத்திலே அது தோன்றுகின்றது. ஆனால் உண்மையிலே காரூன் என்பவன் ஒரு காலத்திலே வாழ்ந்து மரணித்துவிட்ட ஒரு தனி மனிதன் அல்ல, ஒரு கதாபாத்திரம் அல்ல. மாற்றமாக மறுமை நாள் வரைக்கும் திரும்ப திரும்ப மக்களுக்கு மத்தியிலே தோன்றக்கூடிய ஒரு சிந்தனையைத்தான் அல்லாஹ் தஆலா அந்த காரூனுடைய வடிவத்திலே எங்களுக்கு சொல்லி இருக்கின்றான். அதாவது பணம், சொத்து, செல்வம், அதிகாரத்தின் உச்சிக்கு ஒரு மனிதன் செல்லக்கூடிய நேரத்திலே அவனுக்கு ஏற்படக்கூடிய உணர்வும் அவனிடத்தில் ஏற்படக்கூடிய நடத்தை மாற்றங்களும், அதே நேரத்தில் அவனை பார்க்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய வித்தியாசமான கருத்துக்களும் சிந்தனைகளும், இவற்றைத்தான் இந்த காரூனுடைய சம்பவம் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றது. அப்படி என்றால் இந்த காரூன் எப்பொழுதோ வாழ்ந்து மரணித்து விட்டிருந்தாலும் கூட அந்த காரூனிய சிந்தனை, அந்த காரூனிடத்திலே காணப்பட்ட சிந்தனை, அந்த காரூனை பார்க்கும்போது அந்த மக்கள் எப்படி சிந்தித்தார்கள், அந்த சிந்தனைகள் எல்லாம் இன்றும் எமக்கு மத்தியிலே உயிரோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன என்பதை எங்களுக்கு இந்த சம்பவம் எடுத்து காட்டுகின்றது. எனவே அந்த படிப்பினையை பெறுவதுதான் இந்த சம்பவத்தினுடைய முக்கியமான நோக்கம். அல்லாஹ் தஆலா இந்த காரூனை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்? இன்ன காரூன கான மின் கௌமி மூசா. இந்த காரூன் மூசாவின் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தான் என்று சொல்கிறான். அப்படி என்றால் அதிலே அல்லாஹ் தஆலா சொல்ல வரக்கூடிய விடயம் என்ன? இந்த காரூன் என்பவன் மார்க்கம் தெரியாத ஒரு சமூகத்தை சேர்ந்தவன் அல்ல. மார்க்கத்தை நன்கு தெரிந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தை சேர்ந்தவன். ஹராம் என்றால் என்ன, ஹலால் என்றால் என்ன, அல்லாஹ் என்றால் என்ன, ரசூல் என்றால் என்ன, வேதம் என்று சொன்னால் என்ன என்ற எல்லா விடயங்களையும் தெரிந்த ஒருவன் தான் அவன் என்று அந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. அதே போன்று அந்த வசனம் அந்த காரூனை பற்றி என்ன சொல்கிறது? وَآتَيْنَاهُ مِنَ الْكُنُوزِ مَا إِنَّ مَفَاتِحَهُ لَتَنُوءُ بِالْعُصْبَةِ أُولِي الْقُوَّةِ. அவனுடைய கருவூலங்களின் சாவிகள், திறவுகோல்கள் இருக்கின்றனவே, அவற்றை சுமப்பதற்கே பெரும் பலசாலிகள் தேவை என்ற அளவுக்கு அவருடைய சாவிகளுடைய கரம் காணப்பட்டது என்று சொன்னால் அவனுடைய சொத்துக்கள் எப்படி இருக்கும்? அல்லாஹ் தஆலா இங்கு அவனுடைய சொத்து செல்வங்களையோ அவனுடைய காணப்பட்ட நகைகளையோ பணங்களையோ அல்லாஹ் தஆலா இங்கு எங்களுக்கு சொல்லவில்லை. அவனுடைய அந்த கருவூலங்களின் அந்த சாவியை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படி என்றால் அவன் மிக பெரும் அதிகாரம் படைத்தவனாக இருந்தான். அவன் நினைத்ததை செய்யக்கூடிய அளவுக்கு சொத்து செல்வங்கள் அவனுக்கு வழங்கப்பட்டிருந்தன. எனவே இப்படியாக இந்த சமுதாயத்திலும் சில மக்கள் இருக்கலாம். எப்படி காரூன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அதே போல மார்க்கத்தை நன்கு விளங்கி படித்த, மார்க்கத்தோடு வாழக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதனுக்கும் இந்த நிலைமை ஏற்படலாம். அதே நேரத்தில் தனது அதிகாரத்தினால் தான் எடுக்கக்கூடிய ஒரு முடிவினால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படக்கூடிய, பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே தாக்கம் செலுத்தக்கூடிய முடிவுகளை எடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவனாக ஒருவர் இருக்கலாம். அப்படியானவர்களை பற்றி தான் இந்த வசனம் பேசுகிறது. எனவே மார்க்கத்தை பற்றி நன்கு தெரிந்த, தனது முடிவால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தாக்கம் பெறக்கூடிய ஒருவரை பற்றி இந்த வசனம் பேசுகிறது. இப்படி அவன் பெரும் ஒரு பகட்டோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவனை பார்த்து அந்த சமூகத்தில் இருந்த
சத்தியத்தை சரியாக புரிந்தவர்கள், உண்மையை யதார்த்தத்தை புரிந்த ஒரு கூட்டம் புத்திசாலிகள், அவர்கள் என்ன சொன்னார்கள்? லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன். நீ ஆணவம் பெருமை கொள்ளாதே, பெருமிதம் கொள்ளாதே, பெருமிதத்தினால் ஆணவத்தினால் சந்தோஷப்படாதே. அல்லாஹு தஆலா அப்படி ஆணவத்தினால் சந்தோஷப்படுபவர்களை விரும்ப மாட்டான் என்று புத்திமதி சொன்னார்கள். எனவே யார் எவ்வளவுதான் ஒரு பணத்தோடும் அதிகாரத்தோடும் சுற்றித் திரியவர்களை பார்க்கக்கூடிய நேரத்திலே அதன் மூலமாக பெருமை அடிப்பதை பார்த்து இது ஒரு இவன் தவறான ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறான் என்று புரிந்து கொள்கிறார்களோ அவன் தான் உண்மையான புத்திசாலி. லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன். அதற்கு பின்னால் அவர்கள் முக்கியமான 4 விதமான உபதேசங்களை அவனுக்கு சொல்கிறார்கள். அது எந்த ஒரு அதிகாரத்தின் உச்சியிலும் பெரும் பணத்தில் மூழ்கி இருக்கக்கூடியவர்களுக்கு பொருத்தமான 4 உபதேசங்கள். என்ன? முதலாவது, அல்லாஹ் தஆலா உனக்கு தந்திருப்பவற்றின் மூலமாக மறுமையை நீ தேடிக்கொள்வாயாக. எனவே அல்லாஹ் தஆலா எவ்வளவுதான் எங்களுக்கு பணத்தையும் அதிகாரத்தையும் செல்வச் செழிப்பையும் கோடிக்கணக்கிலே அல்லாஹ் தஆலா அள்ளி தந்திருந்தாலும் நாங்கள் மறுமையை மறந்துவிடக் கூடாது. மறுமைதான் மறுமையை மறந்துவிடக் கூடாதல்ல, மறுமையை சம்பாதிப்பதற்கான முயற்சிகளை தான் அதை வைத்து அதற்காகத்தான் அவற்றை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் முழுக்க முழுக்க. ஆனாலும் வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, இரண்டாவது அறிவுரை, உங்களுடைய உலகத்தினுடைய பங்கை மறந்துவிட வேண்டாம். அப்படி என்றால் உலகத்தை அனுபவிப்பதிலே தவறு கிடையாது, ஆனால் அதனையே நோக்கமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அதனையே நோக்கமாக ஆக்காமல் தனது தேவைக்கு ஏற்ப அதை அனுபவித்துக் கொள்வதிலும் தவறு கிடையாது. ஆனால் மெயின் முக்கியமான பிரதானமான பணி எதுவாக இருக்க வேண்டும்? மறுமையை தான் நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும். உலகம் நோக்கமாக இருக்கக்கூடாது, தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவது அவர்கள் சொல்கிறார்கள், வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்படி உனக்கு அருள் புரிந்தானோ, உபகாரம் புரிந்தானோ, அதே போல நீயும் உபகாரம் செய்வாயாக. எனவே அல்லாஹ் தஆலா எனக்கு எப்படி தந்திருக்கிறானோ அதே போல நானும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எப்படி மற்றவரிடத்திலிருந்து என்னிடத்திலே வந்திருக்கிறதோ அதை என்னிடத்திலே நான் தேக்கி வைத்துக் கொள்வதற்காக அல்ல, என்னை தாண்டி மற்றவர்களுக்கு அது செல்ல வேண்டும். நான் ஒரு பாலமாக அமைய வேண்டும் நற்காரியங்களுக்கு, நலன்புரி பணிகளுக்கு என்று ஒரு பணக்காரன், அதிகாரத்திலே உள்ளவன் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எனக்கு தரப்பட்ட அதிகாரங்களும் எனக்கு தரப்பட்ட சொத்து செல்வங்களும் அது என்னோடு வைத்துக் கொள்வதற்காக மாத்திரமல்ல என்பதைத்தான் அந்த மூன்றாவது அறிவுரை எங்களுக்கு சொல்கிறது. நாலாவது முக்கியமான வழிகாட்டல், நீ என்ன செய்ய வேண்டாம்? இந்த பூமியிலே ஊழல் குழப்பம் செய்து தெரிய வேண்டாம். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா குழப்பம் செய்பவர்களை, ஊழல் செய்பவர்களை அல்லாஹ் தஆலா விரும்புவதில்லை என்று குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, பொதுவாக செல்வச் செழிப்பின் உச்சிக்கும் அதிகாரத்தின் உச்சிக்கும் ஒரு மனிதன் செல்லக்கூடிய நேரத்தில் அவனிடத்திலே இந்த மார்க்க உணர்வு இல்லை என்றால், இறையச்சம் இல்லை என்று சொன்னால், அவன் மூலமாக இந்த சமூகம் அனுபவிக்க வேண்டிய தொல்லைகள் மிக அதிகமானவை. மிகப்பெரிய ஊழல் பேர்வழியாக அவன் திகழ்வான். எனவே மார்க்க இறையச்சம், மார்க்க உணர்வு, மார்க்க பற்று இவையெல்லாம் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு பணமும் அதிகாரமும் கிடைப்பது என்பது மிக 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 ஆபத்தானது. அவனுடைய நடத்தை பிளவுக்கு மிக முக்கியமான காரணமாக அது மாறிவிடுகின்றது. இன்று நாங்கள் பார்க்கின்றோம், உலகத்திலே அதிகாரமும் சொத்து செல்வங்களும் கிடைத்து அந்த மார்க்கம் கிடைக்கவில்லை என்பதனால், வஹீயினுடைய வழிகாட்டு அவருக்கு கிடைக்கவில்லை என்பதனால் அவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்களை, அநியாயங்களை நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி அவனுக்கு அறிவுரை சொன்ன பொழுது அவன் சற்றும் சிந்திக்காமல், அதை பற்றி சிறிதும் பொருட்படுத்தாமல் என்ன சொல்கிறான்? இது எனது அறிவின் மூலமாக எனக்கு கிடைத்தது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னான். ஆம், இன்று நாங்கள் பார்க்கிறோம், சிலர் பெரும் பதவிகளிலும் அதிகாரத்திற்கும் சொத்து செல்வங்களையும் ஈட்டியதன் பின்னால் என்ன நினைக்கிறார்கள்? இது எனது சொந்த முயற்சியால் எனக்கு கிடைத்தது. அவர்களுக்கு உதவியவர்களை அப்படியே மறந்து விடுகிறார்கள். அவருடைய பின்னணியை அப்படியே மறந்து விடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா அவனுக்கு செய்த உதவிகளை எல்லாம் மறந்துவிட்டு முழுக்க முழுக்க எனது திறமையினால் தான் இதை நான் பெற்றுக்கொண்டேன், நீங்கள் எல்லாம் எந்த முயற்சியும் செய்யாதவர்கள்,
உங்களுக்கு பொழைக்க தெரியாது, சம்பாதிக்க தெரியாது, உழைக்க தெரியாது, எனவே நீங்கள் எப்பொழுதும் இப்படியே இருக்கிறீர்கள். ஆனால் நான் பாருங்கள், வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டதனால் நான் இதை அடைந்து கொண்டேன், வேறு யாருக்கும் வேறு எந்த விதமான பங்கும் கிடையாது என்று பெருமையோடு இன்று சிலர் சொல்வதை போல இந்த காரூன் சொன்னான். அன்பார்ந்த சகோதரரே, அல்லாஹ் தஆலா அதுக்கு என்ன பதில் சொல்கிறார்? அவலம் யஅலம் அன்னல்லாஹ கத் அஹ்லக மின் கப்லிஹி மினல் குரூனி மன் ஹுவ அஷத்து மின்ஹு குவ்வா. இவனை விட மிக பெரும் பலசாலிகளானவர்களை அல்லாஹ் தஆலா இதற்கு முன்னால் அழித்ததை அவன் பார்க்கவில்லையா? அவன் அறிந்து கொள்ளவில்லையா? இவனை விட மிக பெரும் பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள், சக்தி உள்ளவர்கள், ஆட்சியிலே உள்ளவர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா அழித்து போட்டான். அதை பார்த்தாவது அவன் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அடுத்ததாக இந்த காரூன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தனது பகட்டை மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக, சொத்து செல்வங்களை மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக பெரும் ஒரு பவனி வருகிறான். பெரும் ஒரு ஊர்வலமாக தனது சொத்து செல்வங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு மக்களுக்கு மத்தியிலே ஊர்வலமாக செல்கிறான். இந்த நேரத்திலே மக்கள், இவரை பார்க்கக்கூடிய மக்கள் இரண்டு அணிகளாக பிரிகிறார்கள். எப்படி இன்று சமூக வலைத்தளங்களிலே டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் பேஸ்புக்கிலும் ஸ்டேட்டஸிலும் நாங்கள் மக்களுடைய ஆடம்பரத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே எப்படி பல வகையான சிந்தனையுடையவர்களாக நாங்கள் இருக்கின்றோமோ அதே போலதான் அந்த மக்களும் இருந்தார்கள். எனவே இந்த காரூனை போல நேரடியாக மக்களுக்கு மத்தியிலே அவன் ஊர்வலமாக வர வேண்டும் என்பதல்ல. இன்று சமூக வலைத்தளங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதையும் இதிலே எங்களுக்கு பொருத்தி பார்க்கலாம். காரூன் எப்படி ஊர்வலமாக வந்தானோ அதே போல இன்று சமூக வலைத்தளங்களிலே பலரும் தமது சொத்து செல்வங்களையும் அதிகாரங்களையும் வைத்து பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனை பார்க்கும் பொழுது நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அடுத்த வசனங்கள் எங்களுக்கு சொல்கின்றன. என்ன சொல்கின்றன? قال الذين يريدون الحياة الدنيا يا ليت لنا مثل ما أوتي قارون إنه لذو حظ عظيم. இந்த உலகத்தை விரும்பக்கூடியவர்கள், உலக மோகம் கொண்டவர்கள், அவர்கள் என்ன சொன்னார்கள்? யா லைத்த லனா மித்ல மா ஊதிய காரூன். இந்த காரூனுக்கு கொடுக்கப்பட்டது போல எங்களுக்கும் கிடைத்திருக்க கூடாதா? அவன் மிக பெரும் பாக்கியசாலியாக வல்லவா இருக்கிறான் என்று அவர்கள் ஏமாந்து விட்டார்கள், மயங்கி விட்டார்கள். சமூக வலைத்தளங்களை பார்த்து நாங்கள் மயங்குகிறோம் அல்லவா? ஆடம்பர வாகனங்கள், ஆடம்பர ஆடைகள், ஆடம்பர மாளிகைகள் இவற்றையெல்லாம் சோசியல் மீடியாக்களை பார்த்தவுடன் எங்களுடைய உள்ளங்களில் அப்படி தோன்றவில்லையா? தோன்றுகிறது. ஆம், இவர்கள் அல்லவா உலகத்தை அனுபவிப்பவர்கள், இவர்கள் அல்லவா புத்திசாலிகள், இவர்கள் அல்லவா பாக்கியசாலிகள் என்று பலருடைய உள்ளத்திலும் தோன்றுவதை போல அந்த மக்களுக்கும் தோன்றியது. ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? وقال الذين اوتوا العلم ويلكم ثواب الله خير لمن آمن وعمل صالحا. ஆனால் அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் என்ன சொல்கிறார்? وقال الذين اوتوا العلم ويلكم ثواب الله خير لمن آمن وعمل صالحا. என்ன நீங்கள் இப்படி நினைக்கிறீர்கள்? அல்லாஹ்வினுடைய கூலி ثواب الله خير لمن آمن وعمل صالحا. நம்பிக்கை கொண்டு நல்லமனம் செய்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கூலிதான் இதைவிட சிறந்தது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே அறிவாளிகள் உலக ஆசாபாசங்களை பார்த்து, பணத்தை பார்த்து, ஆடம்பரத்தை பார்த்து, பதவியை, அதிகாரத்தை பார்த்து ஏமாந்து விட மாட்டார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு, அல்லாஹ்விடத்திலே தமக்கு இருக்கக்கூடிய அந்த கூலிகள் தான் மிகப்பெரியது என்பதை புரிந்து கொள்வார்கள். அல்லாஹ் தஆலா ஆரம்பத்திலே உள்ளவர்களை பற்றி சொல்லும் பொழுது, இந்த உலக ஆடம்பரங்களை பார்த்து மயங்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் அறிவிலிகள், மடையர்கள் என்று சொல்லவில்லை, உலக மோகம் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஏன்? சில வேளை படித்தவர்கள், அறிவுள்ளவர்களும் கூட அதிலே மயங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அறிவு இருப்பது மாத்திரம் போதாது, அறிவு இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆடம்பரங்கள் எல்லாம் எதுவும் இல்லை, சொத்து செல்வங்கள், அதிகாரங்கள் எல்லாம் எதுவும் இல்லை, மாற்றமாக அல்லாஹ்வினுடைய கூலிதான் மிகப்பெரியது என்பதை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் சரியான அறிவாளிகள். அன்பார்ந்த சகோதரர்களே, அறிவாளிகளும் கூட இந்த பணத்துக்கு முன்னால், அதிகாரத்துக்கு முன்னால் மயங்கி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, வழிகட்டு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்கின்றன. அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? ஃபஹஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த். அவனையும் அவனுடைய மாளிகையையும் நாங்கள் பூமியில் புதையச் செய்து விட்டோம். خسفنا به وبداره الأرض فما كان له من فئة ينصرونه من دون الله وما كان من المنتصرين. என்று அல்லாஹ் தஆலா அவருக்கு யாரும் உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அதுக்கு பின்னால் என்ன சொல்கிறான்?
وما كان من المنتصرين وأصبح الذين تمنوا مكانه بالأمس يقولون ويك أن الله يبسط الرزق لمن يشاء ويقدر. அந்த ஏற்கனவே பார்த்து அவரை பார்த்து அவருடைய சொத்து செல்வங்களை பார்த்து அந்த மயங்கியவர்கள் அவருடைய இந்த அழிவை பார்த்ததன் பின்னால் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அருள் புரிந்திருக்காவிட்டால் நாங்களும் இந்த அழிவில் சென்று சிக்கியிருப்போம் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பணமும் சொத்து செல்வமும் அதிகாரமும் அதனோடு மார்க்கப்பற்று இணையாவிட்டால், இறையச்சம் இணையாவிட்டால், அறம் இணையாவிட்டால் அங்கு அவனை அழிவிலே தள்ளிவிடும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதனை பார்த்து நாங்கள் ஏமாந்து விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு சொத்து செல்வங்களை அதிகரித்துக் கொடுப்பான், நாடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குறைத்துக் கொடுப்பான். என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, ஆம், இன்று நாங்கள் உலக ஆடம்பரங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய இடத்தில் நேரடியாக இருக்கலாம் அல்லது சமூக வலைத்தளங்களிலே பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம். எங்களிடத்திலே அந்த சொத்து செல்வங்கள் அதிகாரங்கள் வந்துவிட்டால் அந்த காரூன் சொன்னது போல இது எல்லாம் எனது திறமையினாலும் எனது தகுதியினாலும் எனது முயற்சியினாலும் கிடைத்தது என்ற அந்த இருமாப்பு, அந்த ஆணவம் எங்களுக்கு வரக்கூடாது. மாற்றமாக அல்லாஹ் தஆலா என்னை தெரிவு செய்து எனக்கு இதை தந்திருக்கிறான், அதனை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் என்பது சோதிப்பதற்காக என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அவர் மற்ற மக்களுடைய ஆடம்பரங்களை பார்த்து நாங்கள் ஏமாந்து விடக்கூடாது, பகட்டுகளை பார்த்து நாங்கள் ஏமாந்து விடக்கூடாது. மாற்றமாக அதனை விட அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மார்க்கம் சிறந்தது, நல்லமல்கள் செய்வதற்கான வாய்ப்பு எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஈமான் சிறந்தது என்ற நம்பிக்கை எங்களுக்கு வர வேண்டும். எனவே அந்த அறிவாளிகள், அறிவுள்ளவர்கள் எப்படி சொன்னார்களோ அதை போன்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டுமே தவிர அந்த உலக மோகம் பிடித்தவர்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ அப்படி நாங்கள் எங்களுடைய மனதிலே எண்ணங்கள் வந்துவிடக்கூடாது ஆடம்பரங்களை பார்க்கும் பொழுது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அல் குர்ஆன் வசனங்கள் சொல்லக்கூடிய இந்த வழிகாட்டலின் படி பணத்தையும் அதிகாரத்தையும் பார்க்கும் பொழுதும் அல்லது அதனை அனுபவிக்கும் பொழுதும் எங்களுக்கு பக்குவத்தை தந்தருவாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.